Praise the Lord. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சபை மக்கள், விசுவாசிகள் உங்கள் யாவருக்கும் மந்தவெளியில் உள்ள சென்ட் ஜான்ஸ் திருச்சபையிலிருந்து உங்கள் அன்பான சகோதரர் தினத்துதராஜா அவர்கள் தேவனுடைய வார்த்தையை இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதில் அதிகமான சந்தோஷம். விசுவாசிக்கிறேன் நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தினாலே நல்லா இருப்பீங்க. உங்களுக்காக அனுதினமும் நம் தேசத்திற்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை ஆராதனையிலே உங்களோடு கூட இந்த நேரத்தில் தேவனை துதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதில் அதிகமாய் சந்தோஷம் அடைகிறேன். நாம் எல்லோருமாய் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாய் ஒரே ஒரு பாடலை பாடி இந்த ஆராதனை நாம் துவங்கி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே என்ற பாடலை நாம் பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். அன்பான கருணாகரன் ஐயா அவர்களே, காட் பிளஸ் யூ ஐயா. அதே போல் ஜேம்ஸ், காட் பிளஸ் யூ. அதே போல் சுந்தர் அண்ணன் கர்த்தரோட ஆஸ்வதிப்பார். இந்த நாள் எங்களோடு இணைகிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். நாம் இப்போது ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உளையான சேற்று நின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்று நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. என் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. என் ஆத்ம தாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஹல்லேலூயா. நம்மோடு கூட இணைகிற ஒவ்வொருவருக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். செல்லா சிஸ்டர் மற்றும் அன்பான லீலா தாமஸ் சிஸ்டர், ரீடா ஜாய் சிஸ்டர்,
ஜேம்ஸ் பிரதர், அன்பான சாந்தி சிஸ்டர் மதுரையிலிருந்து, அதே போல் அன்பான ரூத் சுனிதா மேடம் மற்றும் பிரகாஷ் டேனியல் ஐயா அவர்களும், அன்பான ரீடா ஜாய் சிஸ்டர், ஷாலினி ஜெயராஜ் சகோதரி மற்றும் ஹேமா போன்ற ஒவ்வொருவருக்காகவும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனையிலே கலந்து கொள்வது எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம் இல்லையா? பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாய் நாம் தேவனை ஆராதித்து மகிழ்ந்து களி கூறுவது நம்ம எல்லாருக்கும் கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். அதில் நாம் எப்போதும் மகிழ்ந்து களி கூர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு உன்னதமான அனுபவம். ஆனால் இந்த 144 குவாரண்டைன் நாட்களிலே அரசாங்கத்தின் உத்தரவின்படி நாம் எல்லாரும் கீழ்ப்படைந்து இத்தனை நாட்கள், விசேஷமாக ஒரு மாதத்துக்கு மேலாய் தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்து கொண்டிருக்கிறோம். வீட்டிலே அடைப்பட்டு தேவனை ஆராதிக்கும்படியான அநேக நேரங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். அரசாங்கத்துடைய உத்தரவின்படி நாமும் ஒழுங்காய் வெளியே போகும்போதும் மாஸ்க் போட்டு கைகளை எல்லாம் சுத்தம் செய்து ஒவ்வொரு நாளும் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக எல்லா வழிமுறைகளையும் சோஷியல் டிஸ்டன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி நம் ஒழுங்கும் நேர்த்தியுமாய் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் கீழ்ப்படிந்து நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. சீக்கிரமாய் தேவனுடைய சித்தத்தின்படி இந்த 144 எல்லாம் முடிந்து பழைய வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை தேவன் நமக்கு கொடுப்பார். ஆனால் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் வாழவே தேவன் விரும்புகிறார். ஆக இந்த குவாரண்டைன் நாட்கள் முடிந்த பின்பாக நம்முடைய பழைய காரியங்கள், அதாவது கோபம், தேவையில்லாத என்ன சொல்வது, தேவையில்லாத குணங்கள், இது எல்லாவற்றையும் நாம் மாற்றி தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் பயபக்தியோடு கூட தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் வாழும்போது நிச்சயமாய் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், அதாவது பயங்கரமான கொள்ளை நோய்கள் போன்ற அழிவுக்குரிய காரியங்களை நம்மால் நிச்சயமாய் கேட்க முடியாது, காண முடியாது. அப்படிப்பட்ட நாட்கள் வரும். இன்னும் சொல்ல போனால் இந்த குவாரண்டைன் முடிந்து இந்த 3rd வேவ் 4th வேவ் என்று சொல்கிறார், இதெல்லாம் நம் மத்தியில் இல்லாதபடி கர்த்தர் மாற்றி பரிபூரண விடுதலை கொடுக்கும்படியாக நாம் அனுதினமும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் கேட்பார். அல்லேலூயா. ஆக நாம் இப்போது நேரம் இல்லாதனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். அதுக்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம். அன்பான என் மனைவி இந்த நாளிலே என்னோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் அதிகமாக சந்தோஷம் அடைகிறேன். இப்போது என் மனைவி ஒரு ஜெபத்தை செய்யும்படி அன்பாக கேட்டுக்கிறேன். ஆஃப்டர் தி ப்ரேயர் வில் ஷேர் தி காட்ஸ் வேர்ட். பிரைஸ் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அஸ்தமிக்கும் திசை மற்றும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. அல்லேலூயா. உங்களுடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் அப்பா. இந்த நல்ல நாளை காணும்படியாக நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. தொடர்ந்து உங்க நாம மகிமை அடையட்டும் ஆண்டவரே. தேசத்தில் கிருபை ஆண்டவரே நிறைவாக இறங்கட்டும் அப்பா. அப்பா உங்களுடைய பிரசனம் இறங்கட்டும், ஆளுகை இருக்கட்டும் அப்பா. அப்பா உங்களுடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவதை போல இந்த பூமியிலே செய்யப்படுவதாக சுவாமி. அந்த திருச்சபைகளிலே செய்யப்படுவதாக, குடும்பங்களிலே செய்யப்படுவதாக, அந்த ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்யப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா வேலைகளிலும் உடைய கிருபை அந்த ஒவ்வொருவரும் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் குடும்பங்களையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானம், சந்தோஷமும், நல்ல சரீர சுகபல ஆரோக்கியமும் உண்டாகட்டும் எப்போதும் சுவாமி. நீர் பேசும் ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் வல்லமையுள்ள பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. நம்முடைய இணைகிற அன்பான தென்றல் சாந்தகுமார் அவர்களுக்காகவும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அதே போல இணைந்த ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். இப்போது தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். சங்கீதம்
37ஆம் சங்கீதம். நாம் வேத புஸ்தகத்தை தொடர்ந்து வைத்துக் கொள்வோம். சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 37:4 சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாய் இரு. எப்படி இருக்கணுமா? கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இருந்து அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். ஆக இந்த வசனம் நமக்கு தெரிந்த வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். ஆக மன மகிழ்ச்சியாய் கர்த்தரிடத்தில் நாம் இருக்க கற்றுக்கொள்ளணும். சிலர் முகத்தை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒன்று சீரியஸாகவே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். சிலர் முகத்தை பார்க்கும்போதே நமக்கு ஒரு பயம் ஏற்படும். அப்படி ஒரு என்ன சொல்வது, கோபமான ஒரு முகம், கோபமான ஒரு பார்வை, இதெல்லாம் மனிதனிடத்தில் நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்ம எப்படி இருக்கணும்? கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சி. மன மகிழ்ச்சி என்று சொன்னால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு சந்தோஷம். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருந்தால் நம் இருதயத்தின் வேண்டுதலை அவர் நமக்கு அருள்வார். அப்போ இந்த 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 மன மகிழ்ச்சி நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. மன மகிழ்ச்சி கர்த்தரிடத்தில் என்று சொல்லும்போது நாம் தேவனுடைய சமூகத்தை நம் நாடி அவர் மேலே பிரியமாக இருந்து நம்ம இணைகிற ஜோசப், நெகேமியா பிரதர், காட் பிளஸ் யூ. ஆக கர்த்தரிடத்தில் அதிகமாக தேவனுடைய சமூகத்தில் நெருங்குவதும், தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதும், தேவனுக்காக முதல் இடத்தை கொடுப்பதும், அது மேலே ஒரு வாஞ்சை, தாகம், ஏக்கம், இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் இதை தான் ஷார்ட்டாக தேவன் சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இரு. ஆக இந்த பக்தன் இப்படியாக எழுதியிருக்கிறார், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின், உன்னுடைய மன ஆசைகள், உன் இருதயத்தில் உள்ள எல்லா தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் அதை நமக்கு அருள் செய்வார். அருள் செய்வார், அருளுவார், கொடுப்பார். ஆக நிச்சயமாய் இந்த குவாரண்டைன் நாட்களிலே நாம் பயந்து பாருங்க. பொதுவாக பயம் வரும்போது ஒரு மனிதனுடைய முகத்தில் ஒரு பிரகாசத்தை பார்க்க முடியாது. ஒரு மனுஷன் இப்படி உம்முன்னு இருக்குதுக்கும் அந்த மனுஷன் சிரித்து, கதை சொல்ல ஃபோட்டோகிராஃபர் சொல்லுவாங்க, படம் எடுக்கும்போது கொஞ்சம் சரிங்க அப்படின்ட்டு நல்லா பார்த்துட்டு இப்படி கையை காட்டும், கொஞ்சம் சரிங்க அப்படின்ட்டுவாங்க. நீங்கள் பாருங்கள், உங்கள் முகம் சிரிக்கும் போதே, இப்போ நான் சிரிக்க போகிறேன் பாருங்கள், சிரிக்கும் போது நம்ம முகத்தில் என்ன வருது? ஒரு அழகு வருகிறது. சிரிக்கும் போது ஒரு கலை வருகிறது. சிரிக்கும் போது அந்த மகிழ்ச்சி வரும்போது நம்முடைய முகத்தில் ஒரு பிரகாசத்தை பார்க்கிறோம். அந்த மகிழ்ச்சியை, அந்த பிரகாசத்தை தான் தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார். ஆக ரிஜாய்ஸ் இன் தி லார்ட், அதாவது கர்த்தருக்குள்ள நீ மன மகிழ்ச்சியாய் வாழவே தேவன் விரும்புகிறார். அப்படி நீ இருக்கும்போது நீ விரும்புகிற எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆக நம்ம இந்த நாளில், இந்த குவாரண்டைன் நாட்களில், இந்த கொரோனா தாக்கத்தின் மூலியமாக எத்தனையோ குடும்பம் இந்த மகிழ்ச்சியை இழந்திருக்கிறது. எத்தனையோ குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு காலையில் கூட ஒரு அருமையான, எனக்கு தெரிந்த ஒரு அன்பு மகள், அவள் இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே என்று சொன்ன உடனே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே என்ற வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டு யூ ஆல். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி காலையிலே நான் ஃபேஸ்புக்கில் நான் பார்த்து கொண்டிருக்கும் போது அருமையான ஒரு மகள், எனக்கு தெரிந்த ஒரு அருமையான பிள்ளை, நல்ல தேவனுடைய பிள்ளை, என்னுடைய மகளோடு கூட, 3வது மகளோடு கூட WCCயில் படித்து கொண்டு இருக்கிற பிள்ளை. அவருடைய தகப்பனார் ஒரு 6 நாட்களுக்கு முன்பாக கர்த்தருக்குள் மறித்து விட்டார். அந்த பிள்ளை அப்படியே தன் தகப்பனுடைய தோல் மேலே ஏறி உட்கார்ந்து ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கிறார்.
அப்பா, ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. நான் 6 நாட்களுக்கு முன்பாக உங்களை இழந்தேன், ஆனாலும் உங்களுடைய அன்பை எப்போதும் நான் மறக்க மாட்டேன். அப்படியா அந்த பிள்ளை எழுதியிருந்த வார்த்தைகளை படிக்கும்போது, அந்த படத்தை பார்க்கும்போது என் இருதயம் எல்லாம் உடைந்தது. எனக்கு ரொம்ப அதிகமாக தெரிந்த பிள்ளை. எப்போ பார்த்தாலும் எப்படி இருக்கிறீங்க சார், நல்லா இருக்கீங்களா சார் அப்படின்று என்னை அதிகமாய் பார்க்கும்போது மரியாதையும் அன்பும் செலுத்துகிற பிள்ளை. அவள் சொல்லும்போது, என் தகப்பனை நான் 6 நாட்களுக்கு முன்பாக இழந்தேன், ஆனாலும் என் தகப்பனுடைய அன்பை ஒருபோதும் மறக்க மாட்டேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மோடு இணைகிற அன்பான சவக ஜோசப் ஐயா, God bless you brother. I'm so happy that you have joined us, and I'm so happy that Shanta Kumar, Dhanabala Singham, ஜெயரூபன், ஹாப்பி ஃபாதர்ஸ் டே என்று வாழ்த்திருக்கிறீங்க. கர்த்தர்களை ஆஸ்வதிப்பா. அதே போல் ஜாஸ்மின் ஸ்வேதா, கர்த்தர்களை ஆஸ்வதிப்பா. பாருங்க, இந்த ஃபாதர்ஸ் டே நல்ல நாளில் அந்த பிள்ளை தன் தகப்பனை இழந்த 6 நாட்கள் என்று போட்டிருந்தால், நம்ம கூட அறிவோம், நிறைய ஊழியக்காரர்களை நாம் இழந்திருக்கிறோம். நம்ம தெரிந்த ஊழியக்காரர்கள், பிரபலமான ஊழியக்காரர்கள், அன்பான சிஸ்வா பிரகாஷ், கல்பாக வில்லியம்ஸ், அப்புறம் KS வில்சன் போன்ற நல்ல பிரபலமான தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் நம்ம விட்டு கடந்து போனார்கள். எத்தனையோ குடும்பத்தில் இழப்பு, எத்தனையோ குடும்பத்தில் பாடுகள். ஆனாலும் இந்த பாடுகள் மத்தியிலும், இந்த இழப்பின் மத்தியிலும் தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருங்கள், உங்கள் இருதயத்தின் வேண்டுதலை அவர் அருள் செய்வார். அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிற காரியம் தேவனுடைய சமூகத்தை நாடவும், தேவனுடைய காரியங்களை நாடவும், தேவனுக்காக வைராக்கியமாய் வாழவுமே தேவன் விரும்புகிறார். இந்த நல்ல நாளில் சாந்தி, நீங்க கூட ஏதாவது இது குறித்து சொல்ல விரும்பினா கொஞ்சம் சொல்லலாம். இந்த கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இருங்கள் என்று சொல்லும்போது உங்கள் உள்ளத்தில் என்ன தோணுது சொல்லுங்க பாபு. எந்த சூழ்நிலையிலுமே பிரச்சனைகள், பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள் வாழ்க்கையில் கடந்து வரும். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவருடைய காரியங்களை நம்ம விட்டுவிடக்கூடாது. கஷ்டம், துன்பம் வரும்போதெல்லாம் நான் ஆலயத்துக்கு போனதுனால எனக்கு என்ன, நான் ஆண்டவரோட கூட தானே இருக்கிறேன், நல்லா செபிக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன், ஆனாலும் எனக்கு எதுக்கு இந்த பிரச்சனை, அதோட நான் மற்றவர்கள மாதிரி நான் இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மன வெறுப்பு, ஒரு கசப்பு, ஒரு வேதனைகளை ஆண்டவருடைய காரியத்தை விட்டு நம்ம விலகிடக்கூடாது. அதனால கர்த்தரிடத்தில், ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மை கேள்வாய் நடக்கிறது என்று சொன்னபடி நம்மளுடைய இருதயம் எப்பவும் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணும். அந்த அப்படி மகிழ்ச்சியா இருந்தாதான் நம்ம ஆண்டவருடைய காரியத்தை தொடர்ந்து உற்சாகமாக செய்ய முடியும், அதிகமாக ஜெபிக்க முடியும், அதிகமாக பைபிள் வாசிக்க முடியும், அதிகமாக அவரை துதிக்க முடியும், அதிகமாக அந்த மகிழ்ச்சி, ஆண்டவருடைய பாடுகளிலும் அவருடைய கூட இருக்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷம் இருந்தால் தான் நம்மளால அவருடைய காரியங்களே நம்ம தொடர்ந்து செய்ய முடியும். ஒரு அருமையான ஒரு மகள் ஒரு தன் தகப்பனை இழந்தார். இந்த கொரோனா தாக்கத்தில், இந்த 2வது அலையில் இன்னொரு அன்பான மகள், ஒரு ஊழியக்காரனுடைய, ஒரு ஊழியக்காரன் சொல்லக்கூட ஒரு ஊழியருடைய மகள் தன் தகப்பனை இழந்த போது ரொம்ப மனம் உடைந்து காணப்படும். அப்போ ஐ ஜஸ்ட் டெக்ஸ்ட் டு தட் அன்பான அந்த மகளுக்காக நான் ஒரு வார்த்தை நான் அனுப்பி வைத்தேன். பயப்படாதீங்கம்மா, அப்பாவை நீங்கள் இழந்திருந்தாலும் நாட்கள் போக போக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் தேவனுடைய அன்பை. அப்போ அந்த அன்பான மகள் பல நாட்கள் கழித்து ஃபேஸ்புக்கில் ஒரு வார்த்தை போட்டிருந்தாங்க. நான் இப்போ தான் எங்கள் அப்பாவை இழந்து போனாலும் நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்த திட்டங்கள் பெரியது. ஹல்லேலூயா. என் தகப்பனுடைய ஊழியத்தை என் தோள் மீது சுமந்து என் தகப்பனுக்காக வாழக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஐ ரியலி தேங்க் தி லார்ட் ஆல்மைட்டின்னு சொல்லி அந்த அருமையான அம்மா அந்த
ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எல்லாவற்றுக்கும் தேவனுக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு எல்லாவற்றையும் நாம் நினைத்து, தேவன் செய்த எல்லா நன்மைகளும் நினைத்து அனுதினமும் தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ்வோம். நம் மத்தியில் இணைகிற அன்பான பிரபாகரன், என் அன்பு சகோதரர் பிரபாகர் அவர்கள் மற்றும் வெஸ்லி பிரகாஷ் அவர்கள் மற்றும் என் அன்பான சகோதரி சோஃபியா, மதுரையிலிருந்து சோஃபியா பிரபாகர் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆஸ்வதிப்பார். நம்ம எதில் விட்டோம் இப்போ அந்த பிள்ளை, அதாவது என்ன சொல்ல வரேன்னா, தன் தகப்பனை இழந்தாலும் கர்த்தருடைய திட்டம் பெரிது என்பதை அவள் போக போக நமக்கு புரியாது. ஆண்டுடைய காரியங்கள், நடக்கிற காரியங்கள் நமக்கு புரிந்து கொள்ள முடியாது. அதாவது இந்த வருஷத்துல வாக்குத்தத்த வசனமா எங்களுடைய சபையில கர்த்தர் கொடுத்திருக்கிற காரியம், இதனுடைய வார்த்தை, இதோ புதிய காரியங்களை நான் செய்வேன், அதை நீங்கள் அறியுங்கள். ஆமென். ஆண்டவர் புதிய காரியத்தை தேவன் செய்கிறார், அதை நாம் அறியும். அவர் என்ன சொல்றார் பாருங்க, வனாந்தரத்துல வழிகளையும் அவாந்தரத்துல ஆறுகளையும் நான் உண்டு பண்ணுவேன். நம்ம பார்க்கும்போது வனாந்திரமான வாழ்க்கை தான், அவாந்திரமான சூழ்நிலை தான். ஆனால் அவர் அந்த வனாந்திரத்தையும் அவாந்திரத்தையும் ஒரு நல்ல வழியாகவும் நீரூற்றாகவும் மாற்றுகிற தெய்வன். நாம் ஆராதிக்கிற தெய்வம் சாதாரண தெய்வம் அல்ல, சர்வ வல்லமை உள்ள தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். நம்ம இப்போ சர்ச்சில் உட்கார்ந்துருந்தோம்னா நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, நல்ல கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரியுங்கள். இதுதான் உற்சாகம், இதுதான் தேவன் விரும்புகிறார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு அப்படின்னா உற்சாகமாய் இருக்கணும். ஆலயத்தில் சிலர் பார்த்தீங்கன்னா நல்ல கைகளை தட்டி உற்சாகத்தோடு கலகலப்பாய் ஆனந்தமாய் மகிழ்ந்து களி கூர்ந்து கொண்டிருப்பார்கள். சிலர் மூஞ்ச பார்த்தீங்கன்னா எதையோ பறி கொடுத்து இப்படி உட்கார்ந்துருப்பாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் இருக்கிறோம். ஆனால் பக்தன் சொல்லுகிறான், 122 சங்கீதம் 1வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மனமகிழ்ச்சியாய் இருந்தேன். ஒரு பெரிய அரசன், ஒரு உயர்ந்த மனிதன் சொல்லுகிறான், எனக்கு அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் சொன்ன உடனே இவருக்கு ஒரு மகிழ்ச்சி, இவருக்கு ஒரு சந்தோஷம். தேவனுடைய ஆலயம் என்று சொல்லும் போது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம், கர்த்தருடைய ஆலயத்து பக்கத்திலே நான் தங்கும்படியாய் கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். அப்போ என் உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி, என் உள்ளத்தில் ஒரு சந்தோஷம், என் உள்ளத்தில் ஒரு விசேஷத்தை, ஒரு மகிழ்வை கர்த்தர் கொடுத்து. ஏன் தெரியுமா? தேவனுடைய ஆலயம், கர்த்தருடைய சமூகம். பாருங்க, மாத்தாலோ பற்பல வேளையிலே அதிக கவனமாய் இருந்தார். ஆனால் மரியாளோ தேவனுடைய சமூகத்திலே கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கவனித்துக் கொண்டு இருந்தார். பாருங்க, Martha was so busy with the work, preparing food and other things for the Lord. மார்த்தாள் பற்பல வேளையில அதிக பிஸியா இருந்தாலும் மரியாளுக்கு ஆண்டுடைய சமூகம். இவன் நினைக்கிற, மார்த்தாள் நினைக்கிற, என்ன இவ ஒரு வேளைக்கு உதவி செய்ய மாட்டேன்றா, ஏன்னா ஏசப்பா பாதத்திலே உட்கார்ந்து அவர்கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி, கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாளே அப்படி என்று சொல்லி நினைக்கிறாள். ஆனால் என் தேவன் சொல்ல, மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து. இதுதான் நல்ல பங்கு, கர்த்தருடைய சமூகம். நான் யோசித்து பார்த்தேன், நம்ம ஆண்டுடைய பிள்ளையா இருக்கிறோம். இந்த குவாரண்டைன் நாட்களிலே நானும் பலவீனப்பட்ட போது என் உள்ளத்துல ஒரு இன்னும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் வந்தது. என்ன தெரியுமா? ஐ ஹேவ் டு டூ சம்திங் மோர் ஃபார் தி லார்ட். என் ஆண்டவருக்காக இன்னும் நான் வாழணும், இன்னும் என்னை தூய்மைப்படுத்தணும், இன்னும் நான் பரிசுத்தமாய் இருக்கணும், இன்னும் நான் தேவனுடைய காரியங்களை அதிக ஜாக்கிரதையாய் இருக்கணும், இன்னும் ஆண்டவருக்காக வாழணும், இன்னும் ஆண்டவருக்காக இந்த உலக காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஆமென். உலகத்துல நம்ம எதற்காக வாழ்கிறோம்? உலக மக்கள் சொல்லுவாங்க, ஒரு ஜான் வயிற்றுக்காக வாழ்றேன். நோ 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 நோ, அப்படி இல்லாம அல்ல. நம்ம வாழ்கிற வாழ்க்கை, தேவன் நம்ம படைத்தது நோக்கம் என்ன தெரியுமா? அவருக்காக வாழவே, அவருடைய ஊழியத்தை செய்யவே. முதல்ல நான் இந்த ஊழியத்தை துவங்கும் போது
தேவனுடைய ஆலயத்துக்கு நான் போகும்போது வேத புஸ்தகத்தை இருதயத்தில் வைத்து சுமந்து அப்படி கம்பீரமாய் நடந்து போவேன். அப்போ நடக்கும்போது சிலர் சொல்லுவாங்க, ஏன்னா சன்னியாசி மாதிரி மாறிட்டேன், இந்த சிறு வயதில், இந்த வாலிப வயதில் சன்னியாசி மாதிரி போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சிலர் கிண்டல் பண்ணுவாங்க, கேள்விப்பட. யாருன்னு சொன்னாலும் எனக்கு தெரியும், அவருக்காக நான் வாழும்போது, அவருக்காக நான் பிரயாசப்படும் போது, அதுதான் பைபிள் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, நான் உன் இருதயத்தின் வேண்டுதலை அருள் செய்வேன். ஸோ நாம ஆண்டவருக்காக, தேவனுடைய காரியங்களுக்காக நாம் இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஃபேஸ்புக்கில் தேவனுடைய ஊழியத்தை மும்மரமாய் செய்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய பேர் ஆண்டவருக்காக வாழ்றாங்க. இப்படி பண்றோம், அப்படி பண்றோம், இதை செய்கிறோம், அதை செய்கிறோம். எதற்காக செய்கிறோம்? நம்முடைய பேர் புகழுக்காக செய்கிறோம். நம்ம ஆண்டவருக்காக வாழும்போது அதை தான் தேவன் விரும்புகிறார். அது மாத்திரம் இல்ல, அவர் நமக்கு ஒரு பெரிய அன்பளிப்பை கொடுக்கிறார். உன் இருதயத்தின் வேண்டுதல், உன் உள்ளத்துல என்னென்ன நினைக்கிறோம், ஆனா உன் உள்ளம் எனக்கு இது வேணும் அது வேணும் என்று ஆசைப்படாதபடி நான் வாழ்ந்தா இயேசுக்காக தான் வாழ்வேன் என்று வைராக்கியமா வாழ்ந்து பாருங்க. கர்த்தர் உங்களுடைய எல்லா சிறையிருப்பையும் மாற்றி, எல்லா வேதனைகளையும் மாற்றி உங்களுக்கு நன்மையானதை செய்வார். நான் இந்த நாளில், இந்த குவாரண்டைன் நாட்களில் நான் பலவீனப்பட்ட போது ஆண்டவரிடத்தில் பேசுவேன். என்ன ஆண்டவரே, எனக்கே இந்த பலவீனம், எனக்கே இவ்வளோ உடல் வலிக்கிறது, எனக்கே இந்த சோர்வு என்று சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், உனக்கு இந்த பலவீனம் இருந்தால் தான் மற்றவருடைய பலவீனத்தை நீ அறிய முடியும். அதை தான் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். வறுமை வரும்போது புரிந்து கொள்ளுங்கள். நம்மிடத்தில் வறுமை வரும்போது பிறருடைய கஷ்டம் என்னதென்று நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒரு ஆஸ்பத்திரியில் கடந்து போய் ஆஸ்பத்திரி ஊழியம் செய்யும் போது அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பாடுகள், அவள் படுகிற வேதனைகள், சிலர் பார்த்தீங்கன்னா உடலெல்லாம் தீ காயங்களால வேதனையால் அம்மா ஐயோ என்று அலறி கொண்டு இருப்பார்கள். அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது தான் தெரியும் இந்த உலகத்தில் எத்தனை பாடுகளை மக்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள், எவ்வளோ வேதனைகளை மக்கள் சந்தித்து கொண்டிருக்க. சில பார்த்தீங்கன்னா இருதய நோயினாலே அவதிப்பட்டு கொண்டிருப்பார்கள். குடும்பத்தில் அதுக்குரிய பணத்தை செலவழிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். இதெல்லாம் ஆஸ்பத்திரியில் நடக்கிற காரியங்கள் பிரியமானவர்களை. இதெல்லாம் பார்க்கும்போது அப்பதான் நம்ம புரிந்து கொள்ள முடியும் வாழ்க்கையில எவ்வளவு பாடுகள். இந்த பாடுகள் எல்லாம் நாம் அறிந்தால்தான் மற்றவர்களுக்காக பாரப்படுகிற இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆக நல்ல கவனிங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்திருந்தாலும் பயந்து விடாதீர்கள். ஒருவேளை உங்களுடைய தகப்பனை நீங்கள் இழந்திருக்கலாம், இல்லை உங்கள் பிள்ளைகளை இழந்திருக்கலாம், இல்லை உங்கள் உறவுகளை இழந்திருக்கலாம். ஆக எனக்கு இந்த குவாரண்டைன் நாட்களில் நிறைய பேர் சொல்லி ஃபோன் பண்ணி, ஐயா பலவீனமாக இருக்கிறாங்க, நாங்களும் எங்களுடைய ஆலயத்தில் பெண்கள் ஐக்கியம் அநேகரை சேர்ந்து தேவனுடைய சமூகத்தில் போராடி ஜெபித்தார்கள். நீங்க நம்ப மாட்டீங்க, எந்தெந்த ஜப குறிப்புக்கெல்லாம் யார் யாருடைய பலவீனங்களாம் நாங்கள் ஜெபித்தோமோ அத்தனை பேரையும் கர்த்தர் விடுவித்திருக்கிறார். ஒருவர் கூட கஷ்டப்பட்டோம், ஒருவர் கூட மரித்தார்கள் என்ற செய்தி எங்களுக்கு கேட்கல. எல்லாரையும் கர்த்தர் காப்பாற்றி, எல்லாருக்கும் விடுதலை கொடுத்து, எல்லாரையும் கண்மணி போல் பாதுகாத்தார். ஐயா எவ்வளோ பயங்கரமான சூழ்நிலை, 60% பாதிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. Let it be 60%, let it be 80-90%. பட் இந்த சூழ்நிலையிலும் என் தேவன் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மோடு இணைகிற அன்பான ஷாரன், கமல் டேவிட் அவர்களுக்காகவும், அன்பான ஒவ்வொருவருக்காக, ஜாஸ்மின் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட், ஒவ்வொருவருக்காகவும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆக பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையும் கண்டு நீங்கள் பயந்து விடாதீர்கள், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள். பிலிப்பியர் 4:4 சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள். ஆமென். சந்தோஷமாய் இருக்கவே தேவன் விரும்புகிறார். அதனால தான் மறுபடியும் சொல்லுகிறார், சந்தோஷமாய் இருங்கள். ஆமென். அருண்குமார் ஐயா கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஆக கர்த்தருக்குள் எப்போதும் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். சிலர் பார்த்தீங்கன்னா காலையிலே சர்ச்சுக்கு போக சிலருக்கு டயர்டாக இருக்கும். 8 மணி ஆராதனைன்னா சிலர் 8:30 நுழைவாங்க. 10 மணிக்கு ஆராதனை முடிஞ்சிடும். சிலர் இருக்கிறாங்க 9:30 மணிக்கு, 10 மணிக்கு முடிஞ்சாலும் 9:30 மணிக்கு வருவாங்க.
சிலர் ஆராதனைக்கு 9:50 வருவ, சில 10 மணிக்கே உள்ள வருவதை பார்த்திருக்கிறேன். as a pastor, as a church pastor, எனக்கு நல்லா தெரியும். நிறைய பேர் எப்படி எப்படியோ ஆலயத்துக்கு வருவதை பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் எப்படியோ கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தாலும் ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆலயத்தை முதலாவது நீங்கள் தேடும்போது, தேவனுடைய சமூகத்தை முதலாவது நீங்கள் தேடும்போது, அந்த மகிழ்ச்சி, அந்த உற்சாகம் எவ்வளவு வேகமா வந்து ஆலயத்தில் வந்து உட்கார முடியுமோ அந்த உற்சாகத்தோடு வந்து நீங்கள் உட்காரும் போது, நான் நிச்சயமா சொல்றேன், தேவனுடைய பார்வை உங்க மேல இருக்குது. அதனாலதான் சொல்றாரு, நான் உன் இருதயத்தின் வேண்டுதலை அருள் செய்வேன். If we do something for the Lord, in turn the Lord will do a great blessing for you. ஆண்டவருக்காக நாம் ஏதாவது செய்யும் போது கர்த்தர் நமக்கு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருகிறார். ஆமென். நம்மோடு இணைகிற டேனி ஜான் பிரதர், God bless you. ஒரு வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். இப்போது சங்கீதம் 40:16 வசனத்தை நான் வாசிக்க போகிறோம். எடுத்தவர்கள் வேத புஸ்தகத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 40:16 வாசிக்கும். உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்வார்களாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்வார்களாக. மறுபடியும் தெளிவாய் வாசிப்போம். உம்மை தேடுகிற அனைவரும், நல்ல கவனிங்க, அவரை தேடுகிற அனைவரும், எல்லாருமே அவரை தேடிட்டா உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. அவர்கள் உள்ளத்துல ஒரு சந்தோஷம், ஆமென், மகிழ்ச்சி உண்டாகும். உம்முடைய ரட்சிப்பில் விரும்புகிறவர்கள், ஐயா நான் தேவனுக்காக வாழணும், நான் பரிசுத்தமா வாழணும், தேவனுக்காக வைராக்கியமா எழுமணும் அப்படின்ட்டு விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்வார்களாக. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகள், நிச்சயமாய் தேவனுடைய சமூகத்தில் களி கூறுகிற பிள்ளைகள், உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பரிசை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயத்தின் வேண்டுதலை நான் அருள் செய்வேன். என் அன்பான விண்ணரசி வீணு, அன்பான சிஸ்டர், நான் உங்கள் ஊழியத்தெல்லாம் பார்த்துருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். விண்ணரசி வீணு சிஸ்டர், காட் பிளஸ் யூ. அதே போல் ஷீபா ஸ்டான்லி, God bless you sister. Sharon Kamal David sister, God bless you. Praise the Lord. ஆக இந்த வேத வசனத்தின்படி நம்ம ஆண்டவருக்காக நாம் வைராக்கியமாக கர்த்தருடைய சமூகத்தை தேடும்போது கர்த்தர் நமக்காக ஒரு விசேஷத்த ஆசீர்வாதத்தை கொடுக்க நம்ம நான் சொன்ன we have to do something for the Lord. நாம ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது அவரும் நமக்கு ஏதாவது செய்யத்தான் விரும்புகிறார். ஆமென். பாருங்க, நாம் இன்னைக்கு நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய பெரிதான கிருபை. அல்லேலூயா. அதை கொஞ்சம் உணரணும். இந்த உலகத்துல நம்ம அகப்பட்டு மாட்டி இப்படிப்பட்ட கொடூரமான வைரஸ் மூலியமாய், கொள்ளை நோய்கள் மூலியமாய் நம்ம மரித்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போவதை விட ஆண்டவருக்காக வாழ்ந்து, ஆண்டவருக்காக வைராக்கியமா நின்று, ஆண்டவருக்காக ஏதாவது நாம செய்யணும் அப்படின்ற அந்த எண்ணம், அந்த ஏக்கம், அந்த விருப்பம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் வரட்டும். உங்களுடைய எல்லா தேவைகளையும் அறிந்த தெய்வம். பைபிள் அப்படிதான் சொல்லுகிறது, உன்னுடைய வேண்டுதலை நீ சொல்வதற்கு முன்பாகவே உனக்கு இன்னது தேவை என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற தெய்வம் அவர் நிச்சயமாய் நமக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சாந்தி. 1 கொரிந்தியர் வாசிக்க கேட்போம். நீங்களே இதை ஷேர் பண்ண பண்ணுங்க. அதுக்கு முன்பாக ஒரு வசனத்தை வாசி. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 6வது திருவசனத்தை வாசிக்கும். 1 கொரிந்தியர் 13:6. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும்.
ஃபுல்லா வாசித்தீங்கன்னா 13:6. 6. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். ஆமென். ஆக அநியாயங்கள், அக்கிரமங்கள், கண் பார்வையில இச்சை, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு மனிதன் என்று சொன்னால் மனுஷனுக்கு இப்படிப்பட்ட பாவங்கள் நேரிடும். ஆனால் இந்த அநியாயங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத அநியாயங்களை நாம் தேடுவதை விட சத்தியத்தில் சந்தோஷப்படும். இந்த சத்தியம் என்ன? என் அன்பான பாஸ்டர் அகாபே குமார் ஐயா ஸ்ரீலங்காவில் இருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி இணைந்திருக்கிற பாஸ்டர் அகாபே ஐயா குமார் ஐயா, காட் பிளஸ் யூ. எங்களுடைய ஆலயத்தில் வந்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க பாஸ்டர். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் பாஸ்டர். அதே போல நம்மோடு இணைந்திருக்கிற எஸ்ஸர் உத்ரா பாப்பு சிஸ்டர், அதே போல ஷீபா ஸ்டான்லி சிஸ்டர், வினரசி சிஸ்டர், எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதி. நல்ல கவனிங்க. அநியாயத்தில் நாம் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் நாம் சந்தோஷம். சத்தியம் என்றால் என்ன? சத்தியம் என்றாலே தேவன் தான். ஆக கர்த்தருடைய காரியங்கள், கர்த்தருக்குள்ள சந்தோஷம். இந்த அநியாயம் பொல்லாப்புல சந்தோஷம் இல்லாதபடி தேவனுடைய காரியங்களை நாம் சந்தோஷமாய் இருக்கோம். கொஞ்சம் சாந்தி, நீங்களும் இதை குறித்து கொஞ்சம் சில வார்த்தைகள் ஷேர் பண்ணும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அநியாயத்துல சந்தோஷம் வருது. அப்போ ஆண்டவருக்குள்ளேயும் சந்தோஷம் இருக்கு, அநியாயம் செய்யறவங்களுக்கும் சந்தோஷம் இருக்கு. பாருங்க, அதுதான் நல்ல கவனி. குடிகாரன் கூட சந்தோஷமா தான் இருக்கிறான். ஆனா அவன் அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் தான் அவனுக்கு நினைத்து இருக்குது. சொல்லுங்க. அநியாயம் செய்யும் போதும், மற்றவர்களை வேதனைப்படுத்தும் போதும், மற்றவருடைய காரியங்களை எடுத்துக்கொள்ளும் பொழுதும், மற்றவர்களை அழிக்கும் பொழுதும், அதனால அவர்களுக்கு லாபம் வருது, அதுல அவங்களுக்கு சந்தோஷம் வருது. அது அவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த சந்தோஷம். ஏன்னா அதனால எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க, எவ்வளோ பேர் அழியிறாங்க. அப்போ அந்த மாதிரி அதுலலாம் சந்தோஷம் இருக்கு. உலக பிரகாரமான காரியங்கள சந்தோஷம் இருக்கு. ஆனால் அந்த சந்தோஷம் மற்றவர்களை அழிக்கும்படியாகவும், மற்றவர்களுடைய காரியங்களை எடுக்கும்படியாகவும், நம்மை நாம அழித்து கொள்ளும்படியாகவும் தான் அந்த சந்தோஷம் போகுமே தவிர ஒரு நிறைவான ஒரு மன நிம்மதியும், ஒரு இலைப்பாறுதலோ, ஒரு பிரசனமோ, தேவ பிரசனமோ இல்லை தேவ ராஜ்யமோ எதையுமே நாம முழுமையாக பெற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த சந்தோஷம் எங்க இருக்குன்னா ஆண்டவர்கிட்ட தான் இருக்கு. அதனாலதான் கர்த்தருக்குள்ள நம்ம மன மகிழ்ச்சியா இருக்கும்போது நம்முடைய இருதயம் நல்லதை தான் நினைக்கும், நல்லதை தான் பேசும், நல்லதை தான் பார்க்கும். அதனாலதான் நீ என்ன கேட்டியோ அதை நான் உனக்கு கொடுத்துருவேன்னு சொல்றாரு. ஸோ நம்ம உலக பிரகாரமான காரியங்கள்ல, பாவ காரியங்களிலும் சந்தோஷம் உண்டு. ஆனா அதை விட அது நம்ம அழிக்கிறதாக மாறுது. ஆனா ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருக்கும்போது அந்த சந்தோஷம் நமக்கு நித்திய ராஜ்யத்துக்கு நேராக வழி நடத்துறதா இருக்கு. பாருங்க, அதாவது சகோதரி சொன்னதை போல அநியாயம் செய்கிறவர்கள் இந்த உலகத்துல நிறைய இருக்கிறாங்க. எதனால இந்த மாதிரி பூகம்பங்கள் வருகிறது, கொள்ளை நோய்கள் வருகிறது, அழிவு வருகிறதுன்னு சொன்னால் அநியாயங்கள் இந்த உலகத்துல பெருகும் போதுதான், அக்கிரமங்கள் பெருகும் போதுதான். இன்னைக்கு கூட நம்ம பார்த்திருப்போம், ரோட்ல இப்பெல்லாம் நம்ம நிம்மதியா போக முடியல. நம்ம நல்லபடியா ஒழுக்கமா போனா கூட வர்றவங்க போகிறவங்க ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு நம்ம மேலேயே குற்றத்தை போட்டு தப்பிக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஒரு போலீஸ் அதிகாரி நிறுத்தி ஒருத்தர் செக் பண்ணும்போது அந்த போலீஸ் அதிகாரி இடத்துல அவர் கேட்கிற கேள்வியை நம்ம ஒழுங்கா சொல்லிட்டு போனா பிரச்சனை இல்லை. ஆனா அதுலயும் விதாரணம் பேசுகிற காரியங்களை பார்க்கிறோம். வாக்குவாதம் இதெல்லாம் நிறைய இருக்குது. ஏன்னா இந்த உலகத்துல பாவம் பெருகி கொண்டு இருக்கிறது. பயங்கரமான வார்த்தைகள், நான் பெரிய ஆளு, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நான் யார் தெரியுமா, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நான் விட்டு இந்த மாதிரி காரியங்கள் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு திடீர்னு பார்க்கறான், ஸ்கூட்டர்ல சர்ன்னு போறான், அடிச்சுட்டு போறான், மற்றவனை அடிச்சுட்டு போனா கூட தன் மேல குறை இருந்தாலும் அந்த எதிர உள்ளவனை திட்டி விட்டு நீதான் அப்படின்னு சொல்லி கண்ட கெட்ட வார்த்தைகள், தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் பேசுவது. அதைதான் பைபிள் சொல்லுகிறது. என்னவா அநியாயத்துல சந்தோஷம். சில இருக்கிறான், திருடிட்டேன்ற சந்தோஷம் அவனுக்கு இருக்குது, கொள்ளை அடிச்சுட்டேன்ற சந்தோஷம் அவனுக்கு இருக்குது,
தண்ணி அடிச்சுட்டேன்ற சந்தோஷம் அவனுக்கு இருக்குது. ஆனா அதெல்லாம் கொண்டாடி அடிச்சுட்டேன்ற சந்தோஷம் இருக்குது. நீ சொல்றத பார்த்தா நான் உன்னை அடிச்ச மாதிரி நினைச்சுக்க போறாங்க. அவளை அடிச்சிருந்தா அவ சிரிச்சிருக்க மாட்டான். அதை புரிஞ்சுங்க அன்பான சகோதர சகோதரிகளே. ஆக நான் கொண்டாடி அடிச்சுட்டேன்ற ஒரு சந்தோஷம். நான் இந்த பாருங்க, இந்த உலகத்தை எப்படியோ அக்கிரமங்கள்ல பக்கத்து வீட்டுல பிரச்சனை பண்ணிட்டு அதுல ஒரு சந்தோஷம், திமிராய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. நான் ஒரு காரியத்தை சொல்றேன், நம்ம தாழ்ந்து போய் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் தாழ்மையாய் மாறும்போது, இன்னைக்கு பாருங்க நிறைய விஷயம் நம்ம ஆண்டுடைய பிள்ளைங்க கூட சொல்றேன், ஃபாஸ்டிங்ன்றாங்க, ஃபாஸ்டிங் படுக்கிற 40 நாள் உபவாசம்ன்றாங்க, அப்படி தாடி இடிலாம் வளர்த்துட்டு சோகமா, அது இல்லை சந்தோஷம். ஆண்டவர்ல ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கு, நல்லா உற்சாகம் சிரிச்சுக்கிட்டு அழகா அன்பா சந்தோஷமா தாழ்மையாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். என் அன்பான பிரதர் ஜெபராஜ் விக்டர், அன்பான ராபர்ட் பிரதர், நீங்க எல்லாரும் இணைவது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சிலர் சொல்றாங்க, என்ன பிரதர் நீங்க செய்தியும் கொடுத்துக்கிறீங்க, எங்களை பத்தியும் பேசிக்கிறீங்க அப்படின்றாங்க. எனக்கு அதுல ரொம்ப பிடிக்கும். என்னன்னா அந்த ஒரு மன ஆவி நமக்குள்ள இருந்தால் தான் அது நல்லது. அதனால தான் நான் உங்களோடு இன்ட்ராக்ட் பண்ணிட்டு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிறேன். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இப்படிப்பட்ட அநியாயங்கள் நமக்கு வேண்டாம், உலக காரியங்கள் நமக்கு வேண்டாம், உலக சண்டைகள், உலக அசுத்த காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு சத்தியத்தில் சந்தோஷம் அடைவோம். சத்தியம் எங்கு விதைக்கப்படுகிறது, ஆலயத்தில் சத்தியம் விதைக்கப்பட்ட ஆலயத்தை தேடுவோம், ஊழியங்களை தேடுவோம், ஊழியங்களுக்காக ஓடுவோம், ஊழியம் செய்வோம். கடைசி காலம் இது. நேரத்தை வீணாக்காதபடி என் அன்பு வாலிபனே, என் அன்பு சிறு பிள்ளையே, அன்பு ஐயா அம்மா சகோதரியே, கர்த்தருக்காக தேவனுடைய வார்த்தைக்காக நீங்கள் வாஞ்சிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எதை எடுத்து வச்சிருக்கீங்க வாசனம் சொல்லிங்க, வாசிக்க பார்ப்போம். கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கும். கர்த்தருடைய காரியங்களை செய்ததுக்கு அப்புறம் நான் நல்லா தான் உபவாசம் பண்ணனால தான் எனக்கு இந்த பலவீனம் வந்தது. ஆண்டவருடைய காரியத்தை நான் அதிகமா ஊழித்து போனதுனால தான் இப்படி வந்தது. கர்த்தருடைய காரியத்தை எது செய்தாலுமே அது நமக்கு ஆசீர்வாதமா தான் வரும். ஆனா அது சில பேர் தவறா சொல்றாங்க, நான் அதிகமா உபவாசம் இருந்ததுனால தான் எனக்கு வயிறு அப்செட் ஆச்சு, அந்த மாதிரி நிறைய பேர் சொல்ல நான் கேட்டிருக்கேன். அப்போ ஆண்டவருடைய காரியத்தை எது செஞ்சாலுமே அது நமக்கு பிளஸிங் தான் தவிர நமக்கு எந்த ஒரு கேடோ எந்த ஒரு கஷ்டமோ கிடையாது. ஏன்னு சொன்ன ஆண்டவரால தான் எனக்கு இது நடந்தது. ஆலயத்துக்கு நிறைய போனேன், அதனாலதான் எனக்கு இது வந்துச்சு. மற்றவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, அவங்களாம் நல்லா இருக்காங்க அப்படின்ற அந்த மனது நமக்கு இருக்கவே கூடாது. நம்ம வேதம் தான் சொல்றது. எரேமியால 23வது வசனத்துல 23ஆம் அதிகாரத்துல 34வது வசனம் சொல்றது, கர்த்தரால் சுமரும் வாரம் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசியாகிலும் ஆசாரியனாகிலும் ஜனமாகிலும் சரி, அப்படி சொல்லுகிற மனுஷனையும் அவன் வீட்டாரையும் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தராலதான் எனக்கு இந்த வேதனை வந்துச்சு. கர்த்தரால அது தீர்க்கதரிசியா இருந்தாலும் சரி, ஆசாரியனா இருந்தாலும் சரி, ஜனமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஊழியத்துக்கு போகும்போது அப்போ ஒருத்தர் சொன்னாருக்கா, என் மகன் ஊழியத்துக்கு அங்க இங்கன்னு சொல்லி அலைஞ்சுதான் அவளுடைய வயிற்றுல குழந்தை இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு அது நாங்களும் அங்கதான் இருந்தோம். அப்போ மனசு ரொம்ப கஷ்டமாச்சு. ஏன் அப்படி கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது கர்த்தர் எப்படி நமக்கு அந்த வேதனையை அனுமதிப்பார்? ஒரு நாள் நமக்கு சோதனைகள் வரும்போது அது நமக்கு மனமகிழ்ச்சியை தான் உண்டு பண்ணுமே தவிர ரட்சிப்பை தான் உண்டு பண்ணுமே தவிர வேதனையோ அழிவையோ நமக்கு உண்டு பண்ணவே பண்ணாது. அப்ப அவர் சொல்லும் போது அந்த வார்த்தை எனக்கு அப்பா ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தார். அவர் கர்த்தரால் சுமரும் பாரம் என்று யாருமே சொல்லக்கூடாது. நான் தீர்க்கறது நான் சொல்லலாம், நான் ஆசாரியன் சொல்லலாம், நான் அவருடைய விசுவாசி சொல்லலாம், இல்லை யாருமே அந்த வார்த்தையில கர்த்தராலதான் இந்த வேதனை என்று ஒரு மனுஷன் கூட சொல்லக்கூடாது. அப்படி சொல்லுறவங்க நான் தண்டிப்பேன்னு சொல்லிட்டேன். அதனால நான் ஆண்டவருக்கு 40 நாள் உபவாசம் இருந்தேன். எனக்கு இந்த பலவீனம், நான் ஆண்டவருக்காக இதை செஞ்சேன்,
அப்படி பலவீனம் அப்படி கிடையவே கிடையாது. ஆண்டவருக்காக நீங்க எதை செஞ்சாலுமே அது உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் உங்க குடும்பத்துக்கும் உங்க சபைகளுக்கும் சபை மக்களுக்கும் ஜனங்களுக்கும் தேசத்திற்கும் தேசத்தில் உள்ளவர்களுக்கும் எல்லாருக்குமே சேமம் தான், எல்லாருக்குமே நன்மை தான். நீங்க ஆண்டவருக்குள்ள அதுதான் ஆண்டவருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருக்கிறது. நான் கஷ்டப்படுறேன், துன்பப்படுறேன், வேதனைப்படுறேன், கஷ்டம் இதெல்லாம் செஞ்சும் எனக்கு பலன் இல்லை, ஆண்டவரால எனக்கு பாரம் தான், கர்த்தர் ஏன் இந்த பாரம் அப்படின்ற வார்த்தைகளை ஒருவருமே பயன்படுத்தக்கூடாது என்று நமக்கு வேதம் சொல்லுங்க. பாருங்க, ஜனக ஜோசப் ஐயா சொல்றாங்க, பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், அல்லேலூயா அப்படின்றாங்க. பிச்சு புட்டிங்க பிச்சு அப்படின்றாங்க. ஆமென், அல்லேலூயா. தேங்க்யூ ஜனக ஜோசப் ஐயா. பாருங்க, அதாவது அவங்க சொன்னபடி சிலர் சொல்லுவாங்க, நான் தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுவாங்க, நம்மளும் சொல்லியிருக்கிறோம். அதாவது எப்படின்னா, நான் ஊழியம் தானே செய்கிறேன், நான் ஆண்டருக்காக தானே வாழ்றேன், எனக்கே இந்த பலவீனம், எனக்கே இந்த பிரச்சனை. கேட்பது நல்லதுதான், இல்லைன்னு சொல்ல, ஆனா ஆண்டவரால தான் இது எனக்கு வந்துச்சுன்றது தப்பு அப்படி நினைக்க கூடாது. நம்ம அந்த மாதிரி என்ன வந்தா கூட நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் இந்த சிறை, அதாவது அதனாலதான் ஆண்டவர் ஒரு வசனம் பைபிள்ல ஒரு வசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், உலகத்தில் உபத்திரம் உண்டு, திறன் கொள்ளுங்கள். உலகத்துல உபத்திரம் இல்லைன்னு சொல்லல, எல்லாம் உண்டு, தாங்க திராணி வேணும். நாம இதெல்லாம் தாங்க தெரிஞ்சாதான் மற்றவங்களுக்காக நம்ம வாழ முடியும். ஆமென். நாம இதெல்லாவற்றையும் செய்யும் போது, இப்படிப்பட்ட பலவீனங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் நம்ம தாங்கும் போது நாம மற்றவங்களுடைய வேதனையை நாம் புரிந்து கொள்ளணும். அதுதான் சொல்றோம், உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, திறன் கொள்ளுங்கள், உன் திராணிக்கு மேலாய் நான் சோதிப்பதற்கு இடம் கொடுக்க மாட்டேன், அந்த சோதனையோடு கூட அதில் தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை நான் உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான். பாருங்க, உங்களுக்கு ஜனக ஜோசப் ஆமென் அல்லேலூயா போல, நமக்கு இப்ப ஹேமா சிஸ்டரும் ஷாலினி ஜெயராஜும் ஆமென் அல்லேலூயா ஆமென். ஆக இதுதாங்க ஒரு ஒற்றுமை. நம்ம எல்லாம் கர்த்தருக்குள் மகிழ்ந்து, நமக்கு 4 பிள்ளைகள் பிறக்கிற வரைக்குமே நம்ம ஊழியம் தான் செஞ்சோம். வயிற்றுல இருக்கும் போதும் பிறக்கும் போதும் ஊழியம் தான் செஞ்சோம். ஒரு நாளும் என் மனைவி சொல்றாங்க, 4 பிள்ளைகளை நான் வயிற்றில் சுமந்து பல ஆண்டுகள் என் ஊழியத்தின் அனுபவத்துல 4 பிள்ளை பிறக்கும் போது வயிற்றுல பிள்ளையோட ஊழியம் செய்தேன், எனக்கு ஒரு குறை வரல. ஏன் தெரியுமா? கர்த்தருக்காக வாழ்கிறவர்களுக்கு ஒரு குறையும் நீங்க காணவே முடியாது. உன் குறைவை நிறைவாய் மாற்றி உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம். அதனால்தான் இந்த வசனத்தை நான் சொல்லி முடிக்க போறேன். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தில் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். உங்க மன விருப்பத்தெல்லாம் கர்த்தர் நிறைவேற்ற போறார். இந்த பாருங்க, நான் இனிமேல் இந்த குவாரண்டைன் எல்லாம் முடிந்து நல்ல விடுதலை கொடுத்து உங்களுக்கு எல்லா வசதியும் செய்து ஆண்டவர் உங்களை ஒரு சுதந்திர பறவையாய் பறக்க விட போறார். நீங்க பறக்கும்போது இஷ்டத்துக்கு பறந்துடக்கூடாது, ஆண்டவருக்காக பறக்கணும், ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவருக்காக. எனக்கு இப்பெல்லாம் ரொம்ப ஆசை, இன்னும் நான் மற்ற நாட்களில் நான் ஊழியம் செய்ததை விட இன்னும் பயபக்தியோடு ஊழியம். ஏன்னா பொல்லாத உலகம், பயங்கரமான ஒரு உலகம். இந்த உலகத்தில் வாழ வேண்டுமானால் ஆண்டவருக்காக மாத்திரம் வாழுங்கள், கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். ஏன்னா அவர் அழகா சொல்லிட்டார், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இரு, உன்னுடைய இருதயத்தின் வேணும், உன் மன ஆசைகள், மன விருப்பங்கள், உன் குடும்ப காரியங்கள், உன்னுடைய உறவுகள், உன்னுடைய ஊழியங்கள், உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உன் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். ஜெபம் செய்து நாம் முடிப்போம். கண்களை மூடி ஜெபம் பண்றீங்களா? ஜெபிப்போம். பரிசுத்த நல்ல பிதாவே, இவ்வளவு நேரம் உங்க சமூகத்தில் நான் கழிவுறும்படியாய் செய்து தொடர்ந்து எங்களை நடத்தும், தொடர்ந்து கரம் பிடித்து ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆண்டவர் மகிழ்ச்சியாய் உங்களுடைய ஊழியத்தை செய்ய, சரியான நேரத்துக்கு ஆலயத்துக்கு போக, சரியா தேவனுடைய சமுதிரம் அதிகமான நேரத்தை செலவழிக்க, ஐயோ எப்பந்தான் ஆலயம் திறக்கொண்டு காத்திருக்கிற பிள்ளைகள் மற்றவர்களும் சேர்ந்து தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து ஆண்டவர் ஒரு பெரிய அறுவடை, எல்லா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவெல்லாம் தெய்வத்தின் அன்பை சொல்லி கர்த்தருக்காக வாழுன்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தருக்காக கூட்டி தேவனுக்காக வைராக்கியமாய் வாழும்படியாய் ஆண்டவரை இதை பார்க்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் கர்த்தர் பேசும். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய சிறையிருப்பை மாற்றி அவருடைய கஷ்டங்கள், கண்ணீர்கள், பாடுகள், துயரங்கள் எல்லாவற்றும் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்கிற சகலவித உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Praise the Lord. God bless you. God bless you. ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நாம சீக்கிரமாய் கர்த்தருடைய ஆலயத்தில் சந்திப்போம். நான் விசுவாசிக்கிறேன், நல்ல ஒரு அரசாங்கத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மக்களுக்காக வாழும்படியான ஒரு நல்ல முதலமைச்சரை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆக நிச்சயமாக சீக்கிரமாக எல்லா சூழ்நிலைகளும் மாறும், சபைகள்லாம் திறக்கப்படும். அது மாத்திரமல்ல, இனி இந்த கொரோனாவின் தாக்கம் நம் தேசத்திலே நம்முடைய எல்லையிலும் வராதபடி கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாப்பார். God bless you. Praise the Lord.